புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்கிற இந்த நாளில் இது வந்து உங்களுக்கு உபவாசனான்ற ஹோட்டல். நாங்கள் வந்து எங்கள் சப்தகன்னிக்கு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேராக எதேச்சியாக இங்கே வர மாதிரி அமையுது. இவரை பார்த்து எல்லாம் வணங்கிக்குங்க. முக்கியமாக இவரை பற்றி ஏதாவது ஒரு லைன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இவருடைய மனைவி பேர் வந்து யசோதரா இல்லைங்களா. அந்த யசோதரா வந்து என்ன கஷ்டப்பட்டாங்கன்னா, ஏன் வந்து என்னை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு வந்து போனீங்களே, சந்நியாசம் போனீங்களே, என்கிட்ட ஏன் சொல்லாமல் போனீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, உன்னை பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் போயிருந்தேனா என்னால் போயிருக்க முடியாது. எனக்கு வந்து நான் வந்து மறுபடியும் மனம் தளர்ந்துட்டுருக்கோம், எனக்கு நான் போகாமல் போயிட்டுருப்பேன், அதனால் வேண்டி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவருடைய இந்த நாளில் சும்மா அவரை பற்றி ஒரு லைன் சொல்கிறேன். ஆனால் எதேச்சியாக பாருங்கள், இன்றைக்கி தான் எதேச்சியாக இவர்கிட்ட பக்கத்தில் இன்றைக்கி வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாருமே வந்து இவர், ஐயா வைகுண்டர், வள்ளலார், அவங்களுடைய எல்லா கொள்கையும் ஒன்று தான். எல்லாரும் சமமாக பார்க்கணும், உயிர்கொள்ள பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களில் அது வள்ளலாராக இருக்கட்டும், ஐயா வைகுண்டராக